முடியுமா, நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறோம். ஆனா கேப்டன் இருக்கிறார் தியாகராஜன், அவர் பாத்தீங்கன்னா OSR லேண்டை வந்து மேம்படுத்த முடியும். வாங்க பழகலாம். 77வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 76 வருடங்களை கடந்துட்டோம். 76 வருடங்களை கடந்த பிறகும் நாட்டின் ஒரு மனுஷனுக்கு அன்றாட தேவைக்கான விஷயங்களும் இந்த நாட்டோட கட்டமைப்பும் இன்னும் ஒரு சரிவர வளர்ச்சியை காணாம இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை, வருத்தத்துக்குரிய விஷயமும் கூட. நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணும், வெளிநாடுகள்லாம் போகும்போது எப்ப நம்ம இந்தியா அந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அந்த மாதிரி வந்து நம்மளால மாற்ற முடியுமா, நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறோம். ஆனா நிச்சயமா நம்மளால ஒரு மக்களாகிய நாம் முயற்சி எடுத்தோம்னா அதுக்கு கண்டிப்பாக விடை இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கருவி இருக்கு. அந்த கருவியின் பெயர் RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலயமா பல மாற்றங்களை கொண்டு வர முடியும். எதுக்காக அதை யூஸ் பண்றோம்? இப்ப நம்ம பகுதியில ஒரு திட்டங்கள் அறிவிக்கிறாங்க, ரோடு போடுறாங்க, இல்லைனாக்கா ஆழ்குழாய் பதிப்பு நடக்குது, இல்லைனாக்கா நம்மளோட ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து பண்றாங்க, இல்லைனாக்கா அண்டர் கிரவுண்ட் கேபிள் ஏதோ இது பண்றாங்க. இதெல்லாம் பண்ணும்போது அதுல எந்த டெண்டர் விட்டுருக்காங்க, யாருக்கு டெண்டர் விட்டுருக்காங்க, அந்த டெண்டர் விட்டபடி அவங்க குறிப்பிட்டபடி தான் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்ல சரிவர நடந்திருக்கான்னு ஒரு மக்களாகிய நாம் அதுக்கான முயற்சி எடுத்து அதை செய்ய முடியும். அந்த மாதிரி முயற்சி எடுத்து நம்ம சிட்லப்பாக்கம் பகுதியில சேர்ந்த மக்கள் இதுக்கு வந்து RTI ஃபைல் பண்ணி பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றங்களை பத்தி இப்ப தெரிஞ்சுப்போம். RTA மூலியமா குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியும். சிட்லப்பாக்கம் பகுதி அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். சிட்லப்பாக்கம் ஏரியில RTA மூலியமா குப்பை போடக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அது மூலியமா குப்பை போடுறது தடுக்கப்பட்டு இன்னைக்கு ஏரி மீட்டெடுக்கப்பட்டு மிக ரம்மியமான சூழ்நிலை இருக்குது. அதே போல் தேஜஸ் ட்ரெயின் வந்து தாம்பரத்தில் நிறுத்தணும், அது வேகன்சி ஜாஸ்தியாக இருக்கிறதுன்ற RTA தகவல் மூலியமா பெற்று அந்த ஸ்டாப்பேஜை வந்து கொண்டாந்தனால இன்னைக்கு 10,000 மக்கள் வந்து ஒரு மாதத்துல வந்து தேஜஸ் ட்ரெயினை வந்து பயன்படுத்துறாங்க. மேலும் அறப்போர் இயக்கம் அந்த மாதிரி பெரிய இயக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊழலை வந்து தடுக்கிறதுக்கு RTI தகவலை பயன்படுத்தி பல பெரிய ஊழல்கள் வந்து தடுத்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல RTI கேப்டன் இருக்கிறார் தியாகராஜன், அவர் பாத்தீங்கன்னா OSR லேண்டை வந்து RTI மூலியமா ரிகவர் பண்ணி கிட்டத்தட்ட 500 கோடி லேண்ட் வந்து ரிகவர் பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட திரும்ப ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ RTI என்பது தரமான ஒரு வாழ்க்கையை பெறத்துக்கான ஒரு முக்கியமான கருவியா இன்னைக்கு வந்து பயன்படுது. நம்ம சென்னையில இருந்து சிங்கப்பூரா மாற போறோமான்றது RTI பயன்படுத்தி பல முக்கியமான கட்டமைப்பு விஷயங்கள்ல இருக்கிற குறைபாடுகளை நீக்கி கண்டிப்பா மாற்ற முடியும்ன்ற ஒரு பெரிய ஹோப் இருக்கு. அதனால வாங்க எல்லாரும் RTI பயன்படுத்துவோம். இன்னைக்கு இது வந்து ஜஸ்ட் 4 எக்ஸாம்பிள் தான் நாங்க கொடுத்துருக்கோம். இன்னும் பல எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. இந்த மாற்றத்தை நோக்கி நம்ம பயணிப்போம். வாங்க மக்களே, மாற்றத்தை உருவாக்கலாமா? வாங்க பழகலாம் RTI. வருகின்ற மாதங்கள்ல சிட்லப்பாக்கம் ரைசிங் வந்து RTI செஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, அதுல கலந்துக்கங்க. நீங்களும் RTI ஆர்வலரா மாறுங்க. இங்க சொன்ன வந்து மாற்றங்கள்லாம் சிலதான். இப்ப நம்ம RTI தெரிஞ்சுக்கிட்டா இதை விட பல மாற்றங்களை உருவாக்க முடியும். நம்ம பகுதியோட வாழ்க்கை தரத்தையும் கட்டமைப்பையும் மேம்படுத்த முடியும். வாங்க பழகலாம் RTI.